இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் ஊவா மாகாண சபை உறுப்பினர் செந்தில் தொண்டமான் அபுதுலையில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்தார். கடந்த தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியில நூறநிலை மாவட்டத்தில் திகாம்பரம் ஒருத்தர் போட்டி போட்டாரு. திடீர்னு பார்த்தா மறுநாள் போட்டி போட்ட மறுநாள் வந்து ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சோட சேர்ந்துட்டாரு. 5 வருஷம் வீட்டு வாசலே இருந்தாரு. போறப்பெல்லாம் பார்ப்பேன், வெளியே நிப்பாப்புல எனக்கு அமைச்சர் பதவி கொடுங்க, எனக்கு அமைச்சர் பதவி கொடுங்க, எனக்கு அமைச்சர் பதவி கொடுங்க. கடைசியா தேர்தல் நேரத்தில் ஜனாதிபதி என்ன கொடுத்தாரு? பொழுதுபோக்கு அமைச்சு மொழி மாற்றம் அமைச்சர். அது பொழுதுபோக்கு வச்சு அமைச்சு வச்சு நம்ம என்ன செய்யணும்? அப்படி ஒரு அமைச்சர் கொடுத்துட்டு 2 மாசம் அதுல அமைச்சரா இருந்துகிட்டு அதுக்கு பிறகு இன்னொரு கட்சியில போய் சேர்ந்தாங்க. திரும்ப அதே ஐக்கிய தேசிய கட்சியில போய் சேர்ந்தாங்க. உதாரணத்துக்கு ரணில் பிரதம மந்திரி சரியில்லைன்னு தான் மைந்தட் வந்தாங்க. அடுத்து மைந்த சரியில்லைன்னு மைத்திரிட்ட போனா ஒரு கொள்கை இருக்குதுன்னு சொல்றாங்க. திரும்ப இவரே ரணில சரியில்லைன்னு சொல்லிட்டு திரும்ப இதே ரணில்ட்ட இவங்க போய் ஓடி கேட்கறாங்க. அப்ப என்னதான் ஒரு கொள்கையோட வேலை செய்யறாங்க? கொழும்புல மனோ கணேசன் எடுத்துக்கங்க. மனோ கணேசன் வந்து நான் எப்ப டிவி பேப்பர் திறந்தாலும் இந்த வெள்ள வேன்ல வந்து ஆளை குடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. என்னைக்காச்சும் அவர் உள்ள பாஞ்சு ஒரு வெள்ள வேனை நிறுத்தி அடிச்சு நொறுக்கி உள்ள போன ஆளை காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்காரா? தமிழ் படத்துல மாதிரி இல்லையே. எப்ப பார்த்தாலும் ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி போய் ஒப்பாரி வைக்கிறாங்க. ஐயோ ஆளை தூக்கிட்டு போயிட்டாங்க. மலையத்துல ஒரு வெள்ள வேன் ஓடுது. அப்படி அவர் இத்தனைக்கும் மலைய மக்களுக்கு தலைவரா? அவருக்கு ஏதாச்சும் இபிஎஃப் நம்பர் இருக்கா? தோட்டத்தில் வேலை செஞ்சாரு, இபிஎஃப் நம்பர் இருக்கா? இல்ல. சரி, அடுத்து எடுத்துக்குவோம், திகாம்பரத்தை எடுத்துக்குவோம். அவருக்கு இபிஎஃப் நம்பர் இருக்குதா? இல்ல அவர் மாமனாருக்கு இபிஎஃப் நம்பர் இருக்கா? அன்னைக்கு இபிஎஃப் நம்பர் இருக்கா? கிடையாது. இன்னொருத்தர் இருக்காரு, ஸ்ரீதரனுக்கு இபிஎஃப் நம்பர் இருக்கா? கிடையாது. அப்ப இவங்க 4 பேரும் தோட்ட தொழிலாளி கிடையாது. அங்கிட்டு மலைய மக்கள் ராதாகிருஷ்ணன் எடுத்துக்கங்க, அவருக்கு இபிஎஃப் நம்பர் இருக்கா? இல்ல அவர் மைனுக்கு இபிஎஃப் நம்பர் இருக்கா? கிடையாது. அதே மாதிரி வடிவேல் சுரேஷ் எடுத்துக்கங்க, அவனுக்கு இபிஎஃப் நம்பர் இருக்குதா? அவனுக்கு டெலிபோன் நம்பர் இருக்கான்னு எனக்கு தெரியாது. கிடையாது. அந்த கொசலாந்தில இருந்து அந்த பாட்டி வந்திருக்காங்க, அவங்களுக்கு நல்லா தெரியும். 40 பேர் வந்து அடிக்கல் நாட்டுறாங்க. ஆனா 4 வீடு தான் கட்டியிருக்காங்க. 40 பேர் அடிக்கல் நாட்டி மீதிய பத்தியில 4 வீடு தான் கட்டியிருக்காங்க. அப்ப 4 வீடு கட்ட 8 மாசம்னா மீதி 76 வீடு கட்ட 18 மாசமா? 18 வருஷம் ஆகுது. 18 வருஷத்துல 76 வீடு கட்டினா என்னதான் செய்யறது? இப்படிதான் அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க.